ஒன்றும் கெட்டவில்லை. அவனை விட்டு விட்டு வந்துருங்க. வாங்கக்கா போகலாம். போத நிறுத்தடி. என்ன வார்த்தை பேசுகிறாய் தங்கா? எத்தனையோ பத்திரை பெண்கள் தன்னுடைய கணவருக்காக வாழ்ந்திருக்கிறார்கள், சத்தியத்திற்காக வாழ்ந்திருக்கிறார்கள். சத்தியம் செய்து விட்டால் ஒரு பெண்ணாக பிறந்தவள் எக்காரணத்தை கொண்டும் சத்தியத்தை மீறக்கூடாது. அதை போல வளர்ந்தவள் நான். நான் சத்தியத்தை மீறி நடந்தால் நாட்டு மக்கள் என்ன உரைப்பார்கள்? நம்முடைய தந்தைக்கு நல் பெயர் கிடைக்குமா? சத்தியம் செய்துவிட்டு ஒருவனை மணக்கிறேன் என்று சத்தியம் செய்துவிட்டு மதியழிக்க மாட்டான் ஒருவனை திருமணம் செய்து கொண்டாள் என்று நாட்டு மக்கள் அனைவரும் தவறாக பேசுவார்கள். சத்தியத்தை செய்தவள் நான். நல்லதோ கெட்டதோ, நன்மையோ தீமையோ, அவரோடே நான் வாழ்ந்து விடுகிறேன். அக்கா, என்னால் வர முடியாது. இப்போது அவர் எப்படி இருக்கிறார்? கூன் குறுகி குஷ்டம் பிடித்துக் கொண்டு இருக்கின்றார். அவரு போய் திருமணம் செய்துக்கின்ற சொல்றீங்க அக்கா. அவரை வேண்டாக்கா, அப்பா ஒத்துக்க மாட்டாருக்கா. வாங்க அரண்மனைக்கு போகலாம். அக்கா, அக்கா, அவர் எப்படி இருந்தாலும் சரி, அவரோடு நான் வாழ்கிறேன் அம்மா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புடுக்கன் என்று வாழ்வார்கள் பெண்கள். அதே போல நானும் வாழ்ந்து காட்டுகிறேன். அப்பா அடிப்பாருக்கா. வாங்க போகலாம். வர முடியாது அக்கா. வாங்க போகலாம். முடியாது. வாக்கா. முடியாது அக்கா. அக்கா, வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கும் மாமனுக்கும் திருமணம். அப்பா அப்பா ஒரே திருக்கார். வாக்க போகலாம். முடியாதுடி. வாக்கா. இவரை விட்டு என்னால் வர முடியாது. அப்பா அப்பாக்கு தெரிஞ்ச அடிப்பாருக்கா. வாக்க போகலாம். வர முடியாது. அக்கா வர முடியாது. வாக்கா. வர முடியாது. முடியாது. தங்கா. யாருன்னா சாப்பாடு போடணும் பார்த்தா யாரும் போட மாட்டாங்கப்பா. ஊருக்கு ஒரு விருந்தாளி வந்துக்கிறாரு. ஒரு 8 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி நல்லா ஃப்ரை பண்ணி வைப்பேன்னு யாரா வைக்கிறீங்களா? ஏன் நைட்டு சாப்பிட்டது என்னது? அதெல்லாம் குறை கிடையாது. மாப்பழ வாழை இருந்தாலும் நைட்டு மாங்கோட்டை பழவாய் போடுறாங்களே, மாங்கோட்டை சாப்பிட்டா? மாங்கோட்டை பழவாய் என்ன ஒரு வந்துப்பா வந்துக்கிறா. என்னுடைய விருப்பம் இருந்தாலும் நான் பெற்ற மக்களுடைய விருப்பம் தேவையா இல்லையா? ஆனால் எங்களுடைய மக்களுடைய விருப்பத்தைப்படிதான் திருமணம் நடக்க. அதனால புத்தாடை ஒழித்து புதிர் பெண்ணாக அலங்காரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அந்த அலங்காரத்தை பார்த்துவிட்டு அழைத்து வருகிறார்கள். மணமேடை எங்க? மணமேடை போடலையா? என்னுடைய மகளை நான் சீக்கிரம் அழைத்துட்டு வா. கல்யாணத்துக்கு ரெடி ஆகி வரதுக்குள்ள ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? மணமேடை மூஞ்சி அவரு அங்க படுத்திருந்தாருப்பா. மூஞ்சி வந்து நான் இன்னைக்கு நான் பேசுவாசு பண்றதுக்குள்ள வந்துக்கிறீங்களப்பா. இருப்பா, நான் மகளுடைய விருப்பத்தை கேட்ட பிறகுதான் கல்யாணம். அப்படியா? கேட்டாங்க. மகளே, மக்களா வாமா, வாங்கம்மா. மகளா ராஜா வாங்க. மகளே மதியானகி, அப்பா உன்னதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? அத்தையும் மாமா வந்திருக்கிறார்கள். வணங்கிக்கொள். வணக்கம் மாமா. நல்லா இருமா. வணக்கம். மாமா கண்ணன் வந்திருக்கிறார். வணக்கம் மாமா. மாமா கண்ணனை வணங்கிக் கொள்ளுங்கள். வணக்கங்க. நல்லா இருமா. மகளே மதியானகி, அத்தையும் மாமா எதற்காக வந்தார்கள் தெரியுமா? மாமா கண்ணன் வந்திருக்காக. அப்படியே தாய் மாமன் அத்தை வந்திருக்காக. மாமா வந்திருக்காக. அந்நாட்டு கவலாளி வந்திருக்காக. வாமா மின்னல். டேய் அச்சி போடு மணி. போடுறா மடமேடை. கேளுங்க ஐயா, கேளுங்க. போடு போடு. சரி. போடியா? மாப்பிள்ளை உட்காரு.
சோறு போடு தான் கல்யாணம் நடந்தே சோறு போடுவா மரியாதை கீழே போ என்னடா ஐயா மேல சென்ட் வாசனை வருது கேக்குறா என்னடா மூஞ்சி நான் அப்படிக்குது உனக்கு விசுவாசம் பண்ணி நான் வீட்டுக்கு போறல கரண்ட்டுக்கு ஆகலடா பாய் மூஞ்சி பார்த்தா போடா ஏது போடா ஏய் போறாங்க என்னங்க கள்ள பிடித்துக் கொள்ளப்பா மதியழகை அப்பா அத்தைய மாமா விளத்திரி உனக்கும் கல்லனுக்கும் திருமணம் என்று பரிசு போட்டு விட்டேன். அப்படியா? இன்று வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்தம் பிள்ளை மாலை. மாமன் கிடைக்கிற மாலை போல கடிமலை 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 பாத்தியா உங்க அண்ணன் பண்ண நீ தாண்டி வந்த அண்ணன் பண்ணிருக்க அண்ணன் ஐயோ சரி வந்தாங்களே பாத்தியா அங்க நடியா பாப்பா ஏய் மதியழகி அப்பா அடி பாவி என் தலை இழைத்து விட்டாயே தந்தை என் கௌரவத்தை காப்பாற்றுவாயின்றி உன்னை வளர்த்தால் அரிய சபையிலே மனம் வேலையிலே என்னுடைய மானம் கௌரவம் அந்தஸ்து அத்தனையும் குளித்தோண்டி முடித்து விட்டாயடி பாவி கண்ணன் மகள் என்று எல்லாம் உனக்குள்ள தள்ள வந்தவளப்பா மாலை போடுமண்ணா பெட்டகார பையன் இவனுக்கு எப்படிமா மாலை போடுறே மாமா ஐயோ என்ன மாமானு கூப்பிடுறானே என்ன மாமானு கூப்பிடுறானே அங்கிள் டேய் ஏய் யாரா பை அங்கிளாவது இங்கிளாவது அப்பா மலையழகி நான் செய்தது தவறா தந்தை எதற்காக அவன் கழுத்தில் மாலை ஆயிரந்தாம் அத்தை மகனுக்கு என்னை மணமுடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருந்தாலும் நான் யாரப்பா உன்னுடைய மகள் அல்லவா அப்பா மனதில் ஒருவனை நிறுத்திக் கொண்டு அத்தை மகனை நான் திருமணம் செய்து கொண்டு கேள்விக்கு பதில் உன் மனதில் அவளை எப்படி நினைத்தாய் எங்கே சந்தித்தாய் ஏன் அவன் கழுத்தில் மாலை சூடினாய் விளக்கம் தேவையில்லை அப்பா மலர்வனம் செல்லும் பொழுது அழகாக பாடலை பாடினார் அவர் பாடிய பாடலுக்கு இந்த பாவி நான் மதிமணங்கி என் மனதில் விட்டேன் அப்பா மணந்தால் அவரைத்தான் மணக்க வேண்டும் என்று என் உடன் பிறந்தவளிடம் நான் சத்தியம் செய்து விட்டேன் அப்பா மதிமணங்கி விட்டேன் உனக்கு எந்த வேலையிலே மதி அழகி என்று பெயர் சூட்டினேனோ மதிமழங்கி வந்து நிற்கிறாய் அம்மா மதிவழந்து நிற்கிறாய் உண்மை தெரியாமல் மலைமேலையிலே உன்னை சாட்டிக் கொண்டு அழைத்து விட்டேனே மகளே தாயில்லாத பிள்ளை என்று என்ன எவ்வளவு அருமையாக உன்னை வளர்த்தேன் மகளே அப்பா வளர்த்த இந்த கரத்தாலே உன்னை அடிக்கபடி செய்து விட்டாயே மகளே மதி அழகி
இசைக்கு உருகார் எதற்கு உருகார் என்று சொல்வார்கள். அவன் பாடிய பாடலை கேட்டவுடனே பாடலே இவ்வளவு அழகாக இருக்கிறது, இவர் பாடியவர் எவ்வளவு அழகாக இருப்பார், அவரையே மறந்து கொண்டு காலமெல்லாம் அவருடைய இசைக்கு அருமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய தங்கையிடத்திலே சத்தியம் செய்து கொடுத்து விட்டாயா? உண்மைதான் தந்தை. அந்த சத்தியத்திற்காகவா இவ்வளவு அடிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாய்? உண்மைதான் அப்பா. மகளே, அப்பா வேண்டாம் அம்மா, இவனை திருமணம் செய்து கொண்டு காலமெல்லாம் கண்ணீரோடு நீ வாழ்வது விடை. இவளை மறைத்து விடம்மா, இவளை மறைத்து விடு, கண்ணனை விடு. இன்னொரு பெண்ணை மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறம்மா. அப்பா நம் வார்த்தை கேளம்மா. ஊரறி உலகமறிய மணவரை அமைத்து மணமேடையில் நான் இவரின் கழுத்தில் மாலையை அணிவித்த பிறகு நான் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் நாட்டு மக்கள் அனைவரும் தங்களை தானப்பா அவமானமாக பேசுவார்கள். அப்படி என்றால் அவளை மறக்க முடியாது. முடியாது. உன்னுடைய முடிவு இல்லைதானா? உண்மைதானப்பா. இறுதியானதா? இறுதியான முடிவு. மாற்றமே கிடையாதா? விட்டு என்னால் வர முடியாது. காலமெல்லாம் வாழ்ந்தால் அவரோடு உயிரோடு. ஆமாம் அவனோடு. ஆமாம் அப்பா. மண்ணுக்கு போகின்ற வரையும் இனி என் நாட்டில் உனக்கு இடமில்லை. உனக்கு நான் தந்தையும் அல்ல.